இந்த வீடியோவில் ஒரு ஹெல்த்தியான ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். மரவள்ளி கிழங்கு வச்சு புட்டு எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கேன். எப்படி வந்துட்டு மரவள்ளி கிழங்கை ஈஸியாக வந்து தோல் எடுக்கிறது, கொலா புட்டுக்கு மாவு எப்படி ரெடி பண்ணுறது, நார்மல் புட்டுக்கு வந்து மாவு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுங்கிறதையும் சொல்லியிருக்கேன். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். புட்டு செய்கிறதுக்காக ஒரு மீடியம் சைஸ் மரவள்ளி கிழங்கு எடுத்து ஒரு 5 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். தண்ணியில் ஊற வைக்கிறதுனால அதில் இருக்கக்கூடிய மண் எல்லாமே போயிடும். தோல் வந்து ஊறி இருக்கிறதுனால உரிக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். தோலை நீக்கிறதுக்காக நேராக ஒரு லைன் போட்டுட்டு கத்தியோட எச்சை வச்சு இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ரோல் பண்ணிகிட்டே வந்தீங்க அப்படின்னா தோல் வந்து கட் ஆகாமல் உங்களுக்கு முழுசாக வந்து ஈஸியாக வந்து வெளியில் வந்துடும். பீலர் யூஸ் பண்ணி பீல் பண்ணோம் அப்படின்னா நிறைய கிழங்கு வேஸ்ட் ஆயிரும். அதனால இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம துருவி எடுத்துக்கலாம். துருவல் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் அவல் மாதிரி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது துருவுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். அதனால நம்ம சீக்கிரமே துருவி எடுத்துடலாம். இது எல்லாமே நான் இப்போ துருவி எடுத்துட்டேன். இதில் இருக்கக்கூடிய பாலை வந்து தனியாக புழிஞ்சு எடுக்கணும். இப்போ கையில் கொஞ்சமாக எடுத்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு 3 to 4 டைம்ஸ் புழிஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு அதில் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாமல் நல்லா டைட் ஆயிரும். இன்னொரு டைம் செஞ்சு காட்டுறேன். இந்த துருவலை வந்து கைக்கு அடக்கமாக எடுத்துட்டு நீங்கள் வந்து ஃபிங்கர்ஸ் வந்து நல்லா டைட் பண்ணிங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பால் எல்லாமே வெளியில் வந்துடும். இது வந்து 3 to 4 டைம்ஸ் நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா நல்லா ட்ரையாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் நமக்கு வந்து புட்டுக்கு வந்து நல்லாயிருக்கும். இதில் இருக்கக்கூடிய பாலை எல்லாமே நான் வந்து எடுத்துட்டேன். இதை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இது தோசை மாவு அப்படி இல்லைன்னா சப்பாத்தி பிசைகிறப்ப அந்த பாலை வந்து நீங்கள் வந்து வேஸ்ட் பண்ணாமல் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த துருவல் கூட நான் நார்மலாக பச்சரிசி மாவு சேர்த்து பண்ணுறேன். நீங்கள் வந்து ராகி மாவு இல்லைன்னா கம்பு மாவு இந்த மாதிரி மில்லட்ஸ் எது உங்களுக்கு தேவையோ அதை வந்து சேர்த்து செஞ்சுக்கோங்க. எல்லாத்துலேயுமே இதை செய்யலாம். அரிசி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அது கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது இது வந்து நார்மலாக இட்லி பாத்திரத்தில் அப்படி இல்லைன்னா இடியப்ப பாத்திரத்தில் வச்சு அவிக்கிறப்ப நம்மளுக்கு வந்து நல்லா உதிரியாக இருக்கணும். இதுவே கொலா புட்டு பண்ணுறப்ப உங்களுக்கு வந்துட்டு லைட்டாக ஈரமாக இருக்க மாதிரி இருந்தால் தான் கொலா புட்டு வந்து நல்லா செட் ஆகி வரும். அப்படி இல்லைன்னா கொலா புட்டு வந்து உடஞ்சிரும். ஸோ இந்த மாதிரி உதிரி உதிரியாக பார்த்துக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணுறப்ப மாவு தனியாக கிழங்கு தனியாக வராமல் நல்லா ரெண்டும் ஒன்றா செய்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி உதிரி உதிரியாக எடுத்துக்கோங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் இட்லி பாத்திரத்தில் துணி போட்டு தான் வைக்க போனேன். அதுக்காக சுடுதண்ணியில் போட்டுட்டு துணியை நல்லா டைட்டாக புழிஞ்சு எடுத்துக்கோங்க. ரொம்ப ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப ட்ரையாகவும் இருக்கக்கூடாது. ஒரு இட்லி எந்த அளவுக்கு இருக்குமோ அந்த அளவுக்கு ஃபில் பண்ணிக்கோங்க. ரொம்ப டைட் பண்ணாமல் சாஃப்டாக அந்த மாதிரி துணியில் படுற மாதிரி வச்சுருங்க. ரொம்ப அழுத்துனீங்க அப்படின்னா அது வந்து நல்லா செட் ஆயிரும். இந்த மாதிரி நான் வைக்கிற மாதிரி இந்த மாதிரி லேஸாக அப்படி ஸ்பூனை தள்ளினீங்க அப்படின்னா அதுவே போய் ஃபில் ஆகிக்கும். இந்த மாதிரி ஃபில் பண்ணிவிட்டேன். இப்போ இது வந்து நல்லா கொதிக்கிற தண்ணி கூட வச்சுட்டு நீங்கள் ஒரு 15 நிமிஷம் விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். நம்ம கிழங்குங்கிறதுனால ஒரு 1/4 மணி நேரம் நல்லா வேக விட்டுட்டு அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறமா நீங்கள் வந்து எடுத்து சர்வ் பண்ணலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போவே வந்து நல்லா வெந்துருச்சு. நான் வந்து இதை இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு நல்லா வேக வச்சுக்கிறேன். இப்போ 15 மினிட்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்போ பாருங்கள் நல்லா இட்லி மாதிரியே வெந்திருக்கு. இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு அந்த கட்டி எல்லாமே ஒரு கரண்டி வச்சுட்டு நீங்கள் லைட்டாக உடச்சி விட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கட்டி எல்லாமே நல்லா உடஞ்சிரும். இதுக்கு வந்து நீங்கள் நாட்டு சக்கரை, தேங்காய், வாழைப்பழம் இது மாதிரி எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். பயிறு இந்த மாதிரிலாம் எது வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு வந்து மரவள்ளி கிழங்கு நார்மலாக கொடுத்தோன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்களும் வந்து அதை விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ரொம்ப ஹெல்த்தியான ரெசிபிஸ் எல்லாமே இந்த சேனலில் அப்லோட் பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.